ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாம், ஹேர் க்ரோத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் க்ரோத் நம்ம பசங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று லைவ் போயிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து அது சின்ன பசங்க, ஒரு 16லேருந்து ஒரு 22 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஹேர் ஃபால் எனக்கு அதிகமாக இருக்குது, ஹேர் க்ரோத்துக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு அப்போ தான் எனக்கு புரிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ போயிட்டுருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசிடலாம். கொரோனா, அந்த பையன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கான். இப்போ தமிழ்நாடு, இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 3வது இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைங்க யார் இருந்தாலுமே அவங்களுக்கும் அது ரொம்ப நல்லது. நமக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துடும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ தயவு செஞ்சு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, சேஃப்டியாக இருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸு, அதாவது சில டிப்ஸ் இருக்குது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கான சில டிப்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சில டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லிடுறேன். அடுத்ததாக ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது, 100% ஒர்க் ஆகிற மாதிரி, ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் வந்து டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ஹேர் வாஷ் நீங்கள் டெய்லியுமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியுமே ஹேரை வாஷ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் இருக்குல்ல, ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகிரும். நல்லா ட்ரை ஆச்சுன்னா அதில் வந்து எப்படி சொல்கிறது, டேண்ட்ரஃப் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை வந்து அது கம்மி பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறத வந்து அதிகப்படுத்திடும். ஸோ டெய்லியுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா பண்ணாதீங்க. வாரத்தில் 2 நாளே போதும், அப்படி இல்லைன்னா 3 நாள். நான் வந்து வாரத்தில் 2 நாள் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 இல்லைன்னா 3 நாள் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது என்ன, சரி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ். ப்ராப்பரான ஃபுட்டை எடுத்துக்கணும். உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் அதிகமாக இருக்குது, இல்லை ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். விட்டமின் பி அண்ட் சி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விட்டமின். ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், விட்டமின் பி அண்ட் சி இருக்கிற ஃபுட்ஸ். சரி, அது என்னன்னு கேட்குறீங்களா? நோட் பண்ணி வச்சுருக்கேன், சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். விட்டமின் பிக்கு பார்த்துடலாம். விட்டமின் பி ஃபிஷ் அண்ட் மீட் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஃபிஷ்ஷு, நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்கும் முடிக்கும் வந்து மீன் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. கேரளாக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா ஹேர் எப்படி இருக்கும்? ஏன்னா பிகாஸ் அவங்க அதிகமாக ஃபிஷ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான். ஸோ மீன் ரொம்ப முக்கியமானது, மீனை சாப்பிடுங்க. அதே மாதிரி மீட் சேர்த்துனாலும் உங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் அதிகமாக க்ரோ ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எக்கு, மில்க்கு, சீஸு, பீன்ஸ், அவகேடோ, பனானா, ஸ்பீனச் அது ஒரு கீரை வகை, ஆல்மண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து விட்டமின் பி ஃபுட்ஸ். சீல என்னென்னு பார்ப்போம். சீல வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ல நிறைய இதில் வந்து விட்டமின் சி இருக்கும். கொய்யாப்பழம், ஆரஞ்சு, ப்ரொக்கோலி, லெமன், பப்பாயா, ஸ்ட்ராபெரி, கிவி. ஸோ இதிலலாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டமின் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, 3வது என்னென்னு பார்த்துருவோம். 3வது டிப் என்னென்னா, ப்ராப்பராக வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது நம்ம பசங்க யாரும் பண்ணவே மாட்டாங்க. நான் கூட ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணாமல் தான் இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா, இப்போ குளிச்சுட்டு வந்து ஹேர் ஆயில் கரெக்டாக செட் பண்ணோன்னா அது ஒரு க்ளாஸியாக ஒரு லுக் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வால்யூமாக நல்லாயிருக்கும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே படிஞ்சிடும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ். ஒரு சின்ன வயசுலலாம் பண்ணிட்டு போவோம், அதாவது ஸ்கூலில் 1வது 2வது 5வது வரைக்கும்லாம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு போவோம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போது ஃபேஸ் ஃபுல்லாக ஆயில் வலியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து யாரும் பண்ணுறதில்ல. பட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவையில்லாம் வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ப்ராப்பராக வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மார்னிங் வெளியே போகும்போதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு, இப்போ வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் மார்னிங் கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வெளியெல்லாம் போவேன்னா ஈவினிங் டைம் நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வருவீங்களா, அதுக்கப்புறமாவது ஹேரை வந்து ஆயில் வச்சு நல்லா ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, நல்லா மசாஜ் பண்ணணும். ஆயிலை நல்லா தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். என்னென்ன ஆயில் ஹேருக்கு யூஸ் பண்ணலான்னா, தேங்காய் எண்ணெய்,
விளக்கெண்ணெய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். ஸோ தேங்காய் எண்ணெயை விட ஆல்மண்ட் ஆயில் விளக்கெண்ணெய் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்ததாக மூச்சு வாங்குது, ஒரே நிமிஷம். வெயில் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து மூச்சு வாங்குது ஃபேன் எதுவும் போடுறதுனால. சரி, அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட். ஸோ என்ன மாதிரி நீங்களும் உங்கள் ஹேருக்கு வந்து ஸ்டைலாக வச்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாக இருந்தால் ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது அப்படி இல்லைனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வெளியே போகும்போது தான் ஹேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரம்லாம் ஹேர் ப்ராடக்ட்லாம் நான் நல்லா வந்து காம் பண்ணிட்டு நார்மலாக தான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வேக்ஸாக இருக்கட்டும், கிளேவாக இருக்கட்டும், நீங்கள் ஹேர் நல்லா வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் நம்மளோட ஸ்கேல்பை வந்து தடுத்து இருக்கும். ஸ்கேல்பில் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கணும் சின்ன சின்னதாக. ஸோ அது மேலேயும் படிஞ்சிருக்கிறதுனால ஹேர் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க, இல்லை மார்னிங் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஹேரை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து அதோட டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஹீட்டு, இப்போ ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ப்ராப்பராக வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணாமல் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான், வந்து ரொம்ப முக்கியமான டைமில் மட்டும்தான் நான் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்ததாக வந்து நம்ம ஹோம் ரெமெடிக்குள்ளே போயிடலாம். இந்த ரெமெடி உங்கள் வீட்டிலேயே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான், ஓவராக இதுக்கு செலவும் ஆகாது. அதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் வேணும், முட்டை வேணும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் வந்து லைட்டாக ப்ரௌனிஷாலாம் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காக க்ரோத் ஆகும். சரி, அடுத்ததாக வந்து நமக்கு என்ன வேணும்னா லெமன் வேணும். லெமன் வந்து எதுக்காகனா நம்ம லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணுவோம். லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்பில் வந்து ஏதாவது பாக்டீரியா இருந்தாலும் அப்படி இல்லைனா வந்து டாண்ட்ரஃப் இருந்தாலோ லெமன் வந்து அதை போக வச்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா வந்து நம்மளோட ஹேரை சில்கியாக வந்து நல்லா ஹெல்த்தியாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூலும் நம்மளோட ஹேருக்கு, விட்டமின் இ வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன். உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களோட ஹேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கணும். ஏன்டா எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கோட எல்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ அதனால் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன மாதிரி ஆலோவேரா இருந்துச்சுன்னா அதில் இருந்து ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கடையில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் ட்ராப்ஸ், லெமன் ஜூஸோட ட்ராப் வந்து 2லேருந்து 3 ட்ராப் போதும், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து 2 யூஸ் பண்ணாலே போதும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ சர்க்குலர் மோஷனில் ஹேர் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நல்லாவே மசாஜ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அது எதுக்காகன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்படியே நல்லா வந்து பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாமான்னு கேட்டால் வாஷ் பண்ணலாம். பட் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண வேணாம். ஷாம்பு மட்டும் வச்சு ப்ராப்பராக வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி வாரத்தில் 2 நாள், 1 மாதம் மட்டும் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கும். நானே கண்டுபிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அதெல்லாம் நம்மளால் முடியாது. ஸோ நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்தேன். அதில் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா, யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குது உங்களோட ரிசல்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை நீங்கள் இந்த நான் மேலே சொன்ன டிப்ஸையும் இதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் தடவை பார்க்குறேன்னு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண். பாய்.